வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கம்பன் விழா வரும் 10ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடக்கிறது. உடல் பருமன் சிகிச்சையால் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் முதல்வர் ரங்கசாமியை சந்திப்பு. விசாரணையை விரைந்து முடிக்க தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வலியுறுத்தல். உழவர்கரை புனித ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு புனித ஜெயராக்கினி அன்னையின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடியேற்றப்பட்டது. அதனை அடுத்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை திருப்பலிகள் நடைபெற உள்ளன. 13ஆம் தேதி பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் கஞ்சா விற்பனை, பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் குறித்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினரை தொடர்பு கொள்ளும் விதமாக நிலைய அதிகாரிகள் எண்கள் பொருத்திய வேண்டுகோள் பதாகைகளை பெரிய கடை போலீசார் நகரின் பல்வேறு இடங்களில் வைத்தனர். புதுச்சேரியில் சமீப காலமாக கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து உள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சோதனைகள் மேற்கொண்டு கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். அதேபோல் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கிழக்கு காவல் சரகத்திற்கு உட்பட்ட பெரிய கடை போலீசார் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் பகுதிகளில் யாரேனும் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தினாலோ விற்பனை செய்தாலோ அதேபோல் பொது இடங்களில் மது அருந்தினாலோ உடனடியாக காவல் நிலைய அதிகாரிகளை அவர்களது செல்போன் எண்களில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும், அப்படி தெரிவிப்பவர்களின் அடையாளம் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும் என்றும் அச்சடிக்கப்பட்ட வேண்டுகோள் பதாகைகளை கடற்கரை சாலை, ரெயின்போ நகர், கோவிந்த சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளின் முக்கிய இடங்களில் வைத்தனர். சென்னையில் உடல் எடை குறைப்பதற்கான சிகிச்சை பெற்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு விசாரணையை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அழுத்தம் தரக்கோரி பெற்றோர்கள் மனு அளித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்பவர் சென்னை பம்மல் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் எடை குறைப்பதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவரது பெற்றோர் அளித்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு விசாரணையை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிடப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அலுவலகத்தில் சந்தித்து அவர்களது மகன் உயிரிழந்த விவகாரம் குறித்து நடந்தவற்றை தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை விரைந்து முடிக்க தமிழக அரசுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அழுத்தம் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்.
இது வந்து சீக்கிரட்ஸிங்க. இது சிவியராக போயின்னு இருக்குது பிரச்சனை. இந்தியா ஃபுல்லாக போயிட்டு உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால் இது சம்மந்தப்பட்டதை அரசாங்கம் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் இது அரசாங்கத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் இப்போ எங்கள் மனைவிட்டையும் அவங்ககிட்டையும் கேட்டாங்க, விசாரித்து வச்சுருக்காங்க. விசாரணை திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கா? இன்னும் அதனுடைய இது ரிசல்ட்டை சொல்லலையே. ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை. ஏன்னாக்கா நாங்கள் வந்து டிவியில் தொலைக்காட்சியில் கொடுத்த எங்களுடைய பேட்டியை பார்த்தே அமைச்சர் தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஃபோனில் லைனில் வந்தாங்க. அதே பெரிய சந்தோஷம். இவ்வளோ பெரிய துக்கத்துலேயும் பேட்டியை பார்த்துட்டு ஒரு அமைச்சர் என் நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு லைனில் வந்து இது எந்த குற்றவாளிகளும் நான் தப்பிக்க விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா 2024 வருகின்ற 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக கம்பன் கழக தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா 2024 வருகின்ற 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 10ஆம் தேதியான முதல் நாளான அன்று கம்பன் சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சியை உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்குகிறார். தொடர்ந்து முதலமைச்சர் கம்பன் கழக புரவலரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வரவேற்புரையாற்றுகிறார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் என்று குறிப்பிட்டார். இதனை அடுத்து கம்பன் கழகம் வெளியிடும் கம்பராமாயணம் புத்தகத்தை துணைநிலை ஆளுநர் வெளியிட முதல் பிரதியை முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக்கொள்கிறார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கம்பன் கழக புரவலர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வதாக குறிப்பிட்டார். இதனை அடுத்து 11ஆம் தேதி அன்று இளையோர் அரங்கம், மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்குதல், வழக்காடு மன்றம், கவியரங்கம், பட்டிமன்றம், சிந்தனை அரங்கம், தனி உரை ஆகியவை நடைபெற உள்ளதாக குறிப்பிட்ட அவர், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இன்னொரு கம்பன் வருவானோ என்ற சொற்பொழிவில் அதனைத் தொடர்ந்து மேல்முறையீடும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பற்றிய பதிவாளர் விளக்கம், நோக்கர்கள் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர் முறையீடு, நடுவர் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர் முறையீடு, நோக்கர்கள் சார்பில் எதிர்வாதம், வென்றவர் சார்பில் எதிர்வாதம், நடுவர்களின் குறுக்கு கேள்விகள், இறுதி தீர்ப்பு என நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் அறிஞர்கள், கவிஞர்கள், புலவர்கள், பேராசிரியர்கள், தமிழறிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி கடற்கரையொட்டி உள்ள பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க 500 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டது முதல் இன்றும் மாறாத பிரெஞ்சு கலாச்சாரங்கள், பன்மொழி பேசும் மக்கள், அழகிய வீதிகள், ரம்மியமான கடற்கரை, பாரம்பரிய கட்டிடங்கள், பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கட்டிடங்கள், அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு என்றும் பழமை மாறாமல் அழகிய சுற்றுலா தலமான புதுச்சேரி விளங்கி வருகின்றது. குறிப்பாக ஜெர்மனி, அமெரிக்கா, கனடா, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்தும் மற்றும் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியின் அழகை கண்டு களிக்க வருகின்றனர். இந்த வகையில் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் புதுச்சேரி அரசு செய்து வருகிறது. மேலும் புதியதாக திருமணம் செய்பவர்களும் மற்றும் பல்வேறு விசேஷங்களுக்கு போட்டோ ஷூட் எடுக்க விரும்புபவர்கள் புதுச்சேரிக்கு வருகின்றனர். அவர்கள் பிரெஞ்சு கலாச்சாரம் உள்ள பாரம்பரிய கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் முன்பு நின்று அழகிய கலைநயம் மிக்க போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள மிகவும் பழமை வாய்ந்த பாரதி பூங்காவில் புதுச்சேரியில் உள்ள மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகள் வருகை தந்து குழந்தைகளுடன் விளையாடி பொழுதை கழித்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க வேண்டும் என்றால் நகராட்சியில் வருவாய் பிரிவு 2 அணுகி அனுமதி பெற வேண்டும் எனவும் 500 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும், அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என்று பாரதி பூங்காவின் நுழைவு வாயில் முன்பு நகராட்சி சார்பில் விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ளது.
இது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் வெகுவாக பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. வெளியூர் சுற்றுலா பயணிகளால் அதிகம் ரசிக்கும் புதுச்சேரி பாரதி பூங்காவில் போட்டோ ஷூட் நடத்த 500 ரூபாய் கட்டணம் விதித்திருப்பது சுற்றுலா பயணிகளை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறப்படுகிறது. புதுச்சேரியில் ஸ்ரீ கோதண்டராமன் சுவாமியின் 58ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சந்நிதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்ட ராமேஸ்வரருக்கு 58ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. மேலும் பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சீதா லக்ஷ்மண ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கோவில் உட்பிரகாரத்தில் உலா வந்து தொடர்ந்து ஊஞ்சலில் வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வருகின்ற 4 மற்றும் 5ஆம் தேதி IPL கிரிக்கெட் அணிகள் மோதும் நேரலை நிகழ்ச்சி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக டாடா IPL ஆபரேஷன் மேனேஜர் அமித் சித்தேஸ்வர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், டாடா IPL நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் IPL கிரிக்கெட்டின் நேரலை நிகழ்வுகளை ஃபேன்ஸ் பார்க் என்ற வகையில் முக்கிய நகரங்களில் நேரடியாக பெரிய டிஜிட்டல் திரைகள் மூலமாக ஒளிபரப்பி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான IPL ஃபேன்ஸ் பார்க் நிகழ்ச்சி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. வருகின்ற 4ஆம் தேதி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதுகின்ற போட்டி மாலை 6:30 மணி அளவிலும், 5ஆம் தேதி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளும், அதேபோன்று லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதும் ஆட்டத்தையும் ஞாயிற்றுக்கிழமை 2:30 மணியளவில் கிரிக்கெட் மைதானத்தில் அமர்ந்து பார்க்கும் உணர்வோடு பெரிய டிஜிட்டல் திரைகளில் ஒளிபரப்ப உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த கிரிக்கெட் போட்டிகளின் நேரலையை காண்பதற்கு கட்டணம் எதுவும் இல்லை. இதில் 50 நகரங்களில் இருந்து வெறித்தனமான கிரிக்கெட் விளையாட்டு ரசிகர்கள் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் பங்கேற்று தங்களது அன்பை வெளிப்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டார். IPL ஃபேன்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இசை, வணிக பொருட்கள், உணவு கடைகள், பானங்கள் மற்றும் IPLஇன் அதிகாரப்பூர்வமான ஸ்பான்சர்களின் சில வேடிக்கை செயல்கள் போன்றவைகள் இந்த நேரடி நிகழ்ச்சியின் போது இடம்பெறும் என்றார். புதுச்சேரியில் அமமுக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநிலம் மேற்கு மற்றும் கிழக்கு கழகத்தின் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது. விழாவிற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் MLA UC ஆறுமுகம் தலைமை தாங்கினார். விழாவில் மேற்கு மாநில கழக செயலாளரும் வில்லியனூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் தலைவருமான ST சேகர் மற்றும் கிழக்கு மாநில கழக செயலாளர் K முருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றி சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவில் கழக நிர்வாகிகள் ரகுபதி, காமாட்சி, கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ராமச்சந்திரன், ஜான்சன், முருகன், இளையராஜா, குரு ஆகியோர் வரவேற்று பேசினர். விழாவில் மாநில கழக அணி நிர்வாகிகள் மங்களலட்சுமி, சிவகுமார், பூங்குழலி, சுப்புலட்சுமி,
ஹப்பூர் ரகுமான், தங்க பிரகாசம் மற்றும் தொகுதி கழக செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல், கண்ணன் என்கிற ராமச்சந்திரன், ஆதி என்கிற மலையன், எல்லப்பன், உதயா, நந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன் நன்றி கூறினார். வில்லியனூர் தொகுதியில் RLV பேரவையின் சார்பில் மாஸ்கோ தலைமையில் நீர்மோர் பந்தல் RL வெங்கட்ராமன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் வில்லியனூர் தொகுதியின் சார்பாக உத்தரவாகினிபேட் பெட்ரோல் பங்க் அருகில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்களுக்கு வழியில் போவோர் வருவோர் அனைவருக்கும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கின்ற வகையில் மோர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் மூலம் அனைவருக்கும் மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார். மாநில அமைப்பாளர் சிவகுமரன், வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் அருண், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ரவிவர்மன், முதலியார்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன், சிவகுமார், பேரவையின் அட்மின் கோமதி, வில்லியனூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி, வில்லியனூர் சுகுணா, முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கம்பன் விழா வரும் 10ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடக்கிறது. உடல் பருமன் சிகிச்சையால் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் முதல்வர் ரங்கசாமியை சந்திப்பு. விசாரணையை விரைந்து முடிக்க தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வலியுறுத்தல். உழவர்கரை புனித ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.